ஆரோக்கியமாக வந்து உணவு சார்ந்த விஷயங்களும் பார்த்துட்டு வரோம். என்னுடைய அனுபவங்களையும் நான் இங்கே பகிரலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த சேனல் வழியாக. நற்பஞ்ச மருத்துவம்னா என்ன, அது எப்படி உடனே செயல்படுது, எமர்ஜென்சி அப்படிங்கிற பீரியட் வரும்பொழுது எல்லாருமே அலோபதி கிட்ட தான் ஓடுறோம். திடீர்னு ஏதாவது விழுந்துட்டாங்களோ யாராவது, இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக ஏதாவது விஷம் சாப்பிட்டாலோ, இல்லை வேறு மாதிரியான திடீர்னு மயக்கம் வந்தாலோ எல்லாருக்குமே இந்த மரபொழி மருத்துவங்கள் பற்றிய ஞாபகமே வரதில்லை. நமக்கு எமர்ஜென்சினா உடனே அலோபதி அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எமர்ஜென்சி அப்படிங்கிறது இந்த உடலை பொறுத்தவரைக்கும் எதுவுமே கிடையாது. உடலில் எல்லாமே தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும், அது எந்த லெவலில் இருந்தாலும். அதுக்கப்புறம் இந்த உடலில் இனி தங்க முடியாதுன்ற பட்சத்தை தான் உயிர் பிரியுமே தவிர இறப்புக்கும் மருத்துவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது முதல்ல நம்ம அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். ஏன்னா இறப்பு வேறு, நோய் வேறு, இல்லை விபத்துகள் வேறு. சரிங்களா? ஸோ விபத்து காலங்கள் அப்படிங்கிறது வந்து எமர்ஜென்சி பீரியட் கிடையாது. ஆம்புலன்ஸை வச்சுட்டு அந்த அலறல் சத்தத்தையே வந்து மக்களை வந்து பீதியை கிளப்பி விடுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயமுறுத்துகிற ஒரு மருத்துவமாக, சாதாரண நோயை கூட பயமுறுத்துகிற மருத்துவம். ஆக்சிடென்ட் அப்படிங்கும் போது பெரிய சவுண்டை கொடுத்து ஹார்ன் அடித்து எல்லாரையும் ஒரு பெரிய பிரளயத்தை கொண்டு வரணுன்றது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையிலையும் வந்து அவங்க உடம்பு வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும். அதுக்கான வாய்ப்பு நம்ம வந்து விடணும். முக்கியமாக அதுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகாமல், குளுக்கோஸ் ஏற்றாமல், இந்த மாதிரியான இடையூறு உடலுக்கு செய்யாமல் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு அக்குபஞ்சர் மாதிரியான மருந்தில்லா மருத்துவம் அவங்க எடுத்துகிட்டு இருக்கவங்களா இருந்தால் அவங்களுக்கு அந்த சிகிச்சை கொடுக்குறதோ, இல்லை மரபொழி மருத்துவங்களில் வேறு சித்தா ஆயுர்வேதாவ மாதிரியான மருத்துவர்களை பரிந்துரை அவங்கக்கிட்ட போய் அவங்க கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நிச்சயமாக வந்து சில நேரங்களில் அவங்க எப்படிப்பட்ட கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த உடல் அவங்க ஓரளவுக்கு அந்த எமர்ஜென்சி பீரியட்னு நீங்கள் சொல்கிறீங்களே உடலுக்கு அதை சரிப்படுத்திக்கிட்டு இயல்புக்கு வந்துடும். ஆக்சுவலாக அந்த மயக்க நிலை அப்படிங்கிறதே என்ன தெரியுங்களா, உடலோட சரிப்படுத்துகிற ப்ராசஸ். உடம்புக்கு வந்து என்ன சொல்கிறது, ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இயல்பை மீறி ரத்தம் வெளியேறிடுச்சு. இப்போ உடம்புக்கு ரத்தம் தேவைப்படுது, இல்லை கடுமையான பாதிப்பு உடலில் ஏற்பட்டிருக்கு, கை கால் மூட்டு தலைப்பகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த நேரங்களில் கண் முழிச்சிருந்து அந்த பார்க்குற பார்வை, காதில் கேட்குற திறன், இதனால் ஆற்றல் வந்து விரயமாகும் இல்லையா? அதுக்காக கூட சில ஆற்றல், இப்போ 100% ஆற்றல் இருக்குது அப்படின்னா அந்த கண் பார்வைக்கு ஒரு 2% ஆற்றல், காது கேட்கறதுக்கு 2% ஆற்றல்னு சொல்லிட்டு ஆற்றல் வந்து வீணாகும். உடல் அசைவு, இயக்கம் இதுக்கெல்லாம். ஸோ அப்போ அந்த ஆற்றலை எடுத்துக்கிட்டு உடல் அந்த நேரங்களில் அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் பொசிஷன், உடலில் அதிகப்படியான ரத்தப்போக்கு, இல்லை கடுமையான பாதிப்பு, இல்லை மண்டையில் வந்து அதாவது உடல் இயக்கத்தையே ஸ்தம்பிக்கிற அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் போது அந்த நேரங்களில் உடலே வந்து அதுக்கு தெரியும் இது எமர்ஜென்சி பீரியட். அப்போ அந்த நேரத்தில் அதுவே தன்னை வந்து மொத்த இயக்கத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, அதுதான் அதோட எமர்ஜென்சி பீரியட். எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் டிப்ஸ் ஏற்றுறது, ஸ்டிச்சஸ் போடுறது எமர்ஜென்சி. உடலுக்கு தெரியும் எது எமர்ஜென்சி பீரியட். அப்போ அந்த நேரத்தில் உடல் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு முழு ஓய்வு, அதாவது கோமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மயக்க நிலை. அதை கோமான்னு இங்கிலீஷ் மருத்துவம் சொல்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது மயக்க நிலை தான். மயக்கத்தை கொண்டு போயிட்டு உடலோட மொத்த இயக்கத்தை நிறுத்துது. கண் பார்வை, காது, எல்லாமே செயல்பாடு, உயிர் அதுக்கப்புறம் உள்ளுறுப்புகளுடைய இயக்கம், இது ரெண்டு. ஏன்னா இது அதுலேயே இந்த செரிமானம் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுது. வெறும் சரிப்படுத்துகிற பராமரிப்பு சக்திக்கு மட்டும் முழு ஆற்றலை கொடுத்துட்டு மற்ற இயக்கங்கள் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு சரிப்படுத்துறதுக்கான அந்த மேஜர் விஷயத்தை சரிப்படுத்துறதுக்காக அது தீவிரமாக இயங்கும். இதுதான் ஆக்சிடென்ட் டைமில், விபத்து டைமில் ஏற்படுற ஒரு ப்ராசஸ். ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். ஒன்று ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் குளுக்கோஸ் ஏற்றுறது, இல்லை அவங்க கோமா ஆழ்ந்த மயக்க நிலையில் அவங்க இன்னும் அதாவது திரும்பாமல் இருக்கும் பொழுது அவங்க டியூப் வழியாக உணவு கொடுக்குறது, இல்லை வாயை திணிச்சு தண்ணியை ஊற்றுறது, இல்லை தண்ணி தச்சு எழுப்புறது, சோடா கொடுக்குறது, இந்த மாதிரியான உடலுக்கு எதிரான ஒரு செயல்பாடுகளை நம்ம செய்யும்பொழுது, இடையூறு பண்ணும்பொழுது உடல் வந்து அந்த இயக்கத்தை, அதாவது இப்போ தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க, சாதாரணமாக ஒரு அடிபட்டு விழுந்துடுறாங்க மயக்கம் போட்டு, உடனே தண்ணி தெளிச்சு எழுப்பியோ இல்லை இப்போ வாயில் தண்ணி ஊற்றுறது, சோடா ஊற்றும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது அந்த அவங்கள மயக்க நிலை கொண்டு போய் அது ஏதோ அவங்களுடைய மேஜர் பிரச்சனையை சரிப்படுத்திட்டு இருக்கும்பொழுது நம்ம அதுக்கு இடையூறு செய்கிறோம் இல்லையா? அப்போது அதோடைய பராமரிப்பு பண்ணி அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பவும் குடிச்ச தண்ணியை செரிக்கிறதுக்கும், இல்லை அவங்களுடைய மயக்கத்திலிருந்து வெளியே வந்து அந்த பராமரிப்பு பண்ணி தடையாயிடும். அவங்க மயக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு அங்கே சரிப்படுத்திட்டு இருக்க ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பராமரிப்பு பணி வேற, எதிர்ப்பு சக்தி வேற. எதிர்ப்பு சக்திங்கிறது, எதிர்ப்பு பணி அப்படிங்கிறது வந்து நோய் வரும் பொழுது மட்டும்தான் அந்த கழிவுகளோட எதிர்க்கணும், இல்லை அந்நிய பொருள் உள்ள வரும்போது எதிர்க்கும், அது எதிர்ப்பு சக்தி. பராமரிப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரியான விபத்து காலங்களில் நடக்கிற ஒரு பராமரிப்பு பணி. அந்த நேரங்களில் உடலை தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறதுக்கும், இல்லை பாதிக்கப்பட்ட இடத்தை சரி செய்கிறதுக்காக, இல்லை வீணான ரத்தப்போக்கை வந்து இயல்பு கொண்டு வரதுக்காக செயற்படுறது தான் பராமரிப்பு பணி. சரி, அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. சரிங்க மேடம், நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க, அப்போ அதிகமாக ரத்தம் போயிடுது, அப்போ ரத்தம் போயிடுச்சுன்னா இறந்து போயிடுவாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போது எந்த அளவுக்கு அதிகமாக ரத்தம் போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த செல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் ரத்தம் போகும். அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல உடம்புல இருக்கிற
பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உடலில் இருக்கிற மொத்த ரத்தமும் ஒரு நாளும் எந்த ஒரு அடியிலையும் வெளியேறவே ஏறாது. கை கட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தீவிரமான ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அந்த செல்ஸ் டேமேஜ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ரத்தப்போக்கு வெளியேறும். அப்போ அந்த ஒரு கட்டத்தில் அந்த டேமேஜ் ஆன செல்ஸ், இறந்த செல்ஸ், டெட் செல்ஸ் கம்ப்ளீட்டாக வெளியேற்றினதும் அந்த ரத்தத்தை அதுவே உடம்பு உரைய வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு மெலிசான ஒரு நூல் இலையில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் அதுவே போடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. எந்த டிஸ்டர்பன்ஸும் அந்த நேரத்தில் பண்ணவே கூடாது. நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம், நம்ம போய் அதுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும்போது மட்டும்தான் அது மார்க்காக மாறுறதோ இல்லை லைஃப் லாங் அது ஒரு குறியாக மாறிடும். மற்ற அடுத்தடுத்து வேறு தொந்தரவுகள் ஏற்படும். நீங்கள் உடல்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அதுவே ஸ்டிச்சஸ் போட்டுரும். அங்கேயே அது ஒயிட் பெட் கார்பசன்ஸை கொண்டு வந்து அதுக்கு தேவையான சிகிச்சையை அதை அழிச்சு காற்றோட வினை புரிஞ்சு அந்த பசை மாதிரியான மேலே பண்ணிய பொருள், தூசி, உப்பு அது எல்லாத்தையும் அது வந்து வெளியேற்றிடும். அந்த சீழ் வடிது இல்லை, அந்த நீர் வடிது, அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு மாதிரி பொருள் வரையும் இல்லை, அது எல்லாமே வந்து உடல் அந்த டெட் செல்ஸை வெளியேறதுக்கான ப்ராசஸ். அந்த தூசி படிஞ்சிருக்கிறது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். அதுக்கப்புறம் அதுவே ஸ்டிச்சஸ் போட்டு சரிப்படுத்தும். இதான் நடக்கும்.